பாக்கியா காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுல நமக்கு வாய்ப்பு கிடைக்க போறதில்லன்னு சுத்தமா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. பட் அடுத்த நாள் இனியா நினைச்ச மாதிரியே பாக்கியாவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. ஹலோ, யார் பேசுறது? பாக்கியலட்சுமியா? ஆமா சார், நீங்க யாரு? நீங்க நேத்து வந்து அப்ளை பண்ணீங்கல்ல இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு? ஆமா சார். பக்கத்துல செல்வியும், அக்கா என்னக்கா சொல்ல வராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு செல்வி, என்னன்னு பேசிக்கலாம். சொல்லுங்க சார். ஆமா, அப்ளை பண்ணேன். ஒருவேளை நாங்க அதுல செலக்ட் ஆகலையா? அப்படிலாம் இல்லை மேடம், செலக்ட் ஆனவங்களுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி கால் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க. பட் இன்னைக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்குது, அதில் வந்து சைன் பண்ணிட்டு போகணும். எங்களோட அக்ரிமெண்ட்டும் இருக்குது, அதனால் அதை நீங்கள் படித்து பார்த்தாகணும். அதனால் உங்களால் வர முடியுமா? வந்தா சார், ஒரு 3 மணிக்கு மேலே நான் வரலாமா? சரிம்மா, கொஞ்சம் பார்த்து வாங்க. சரி சார்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, செல்வி, என்னால் இதை நம்பவே முடியல. என்ன இனியே சொன்ன மாதிரியே இவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ காம்படிஷனில் என்னால் கலந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அக்கா, என்னக்கா, உன்னோட ரெசியூம்னு என்னமோ கொடுத்தல்ல, அதை படித்து பார்த்துருப்பாங்களா இருக்கும். அதனால தான் உன்ன மாதிரி ஒரு செஃப்புக்கும் மேலே இருக்கவங்கள அவங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதனால தான் இந்த மாதிரி உன்னை உடனடியாக கூப்பிட்ருக்காங்க பாரு. அடுத்த நாளே ஃபோன் கால் வந்திருக்கு. செல்வி, ஓவராக கனவு காணாத, என்னன்னு தான் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். சரி, நீ கொஞ்சம் கடையை பார்த்துக்கிறியா? ஏன்னா நேற்றும் மத்தியானம் க்ளோஸ் பண்ணிட்டோம். மத்தியானம் 1-2 கஸ்டமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல? சரிக்கா, நானே சொல்லணும்னு நினச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட. நீ போயிட்டு வாக்கா, எனக்கும் அந்த லிஃப்ட்லலாம் வர பயமாக இருக்குக்கா. சரி செல்வி, சரி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்க. அப்படி நாங்கள் இருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு, இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த மேனேஜரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா காம்படிஷன் நடக்கிற நாளோட டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு, அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஆனால் வெளியே வரும்போது செம்ம கூட்டம். பார்த்தா போலீஸ்காரங்க ஏதோ போதை பழக்கத்தை தடுக்கிறதுக்காக ரெய்டு நடத்தியதாகவும், இங்கே வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இங்கே நிறைய பேர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக வந்து தங்கியிருக்காங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டு வந்து பார்த்தா அங்கே நிஜமாவே நிறையா யங் பணக்காரங்க எல்லாரும் உட்காந்து ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடி அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இந்த விஷயம் மீடியாவுக்கு லீக் ஆகி மீடியா ஆட்களும் அங்கே வந்துடுறாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி மீடியாட்கள் வரும்போது அதில் இனியாவுமே சேர்ந்து அவங்களோட ஒர்க்குக்காக இந்த விஷயத்த கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போது ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்காங்க. அதனால தான் அந்த நியூஸ் என்ன வந்தாலும் அதை கவர் பண்ணணுன்றதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து இவங்கள இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. பட் இன்னும் பாக்கியா இனியாவை பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நிதிஷை பார்த்துடுறாங்க. நிதிஷும் முகத்தை மூடிக்கிட்டு ஏற்கனவே போதையில் இருக்காங்க. அதனால் அவங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ பண்ணி பாக்கியாவை கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. இதை பார்த்துட்டு போன பாக்கியா நிதிஷ்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நிதிஷ்கோ தான் எங்கே இருக்கோன்ற நினைப்பே இல்லாததுனால பாக்கியாவை கண்டு காணாமல் அங்கேருந்து போதையிலேயே கிளம்பி போக, போலீஸ்காரங்களுமே அவங்க எல்லாரையுமே இவங்க ட்ரக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸுமே கும்பலாக உட்காந்து நடந்த விஷயங்களை தன்னோட ரிப்போர்ட்டில், அதாவது நியூஸில், லைவ் நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்க. அதில் இனியாவும் ஒரு ஆளாக இருக்காங்க. ஆனால் என்ன, இனியா இன்னும் நிதிஷை பார்க்கல. ஏன் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, அவங்க மற்றவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் பாக்கியாவும் இங்கே தான் இருக்காங்கன்றதை அவங்க இன்னுமே கவனிக்காமல் தன்னோட நியூஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பாக்கியாவோ ரொம்பவே டென்ஷனோட தலையில் கை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட டீம் கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு பாக்கிய கிட்ட வந்த இனியாவும், அம்மா என்னம்மா இங்கே என்ன பண்ணுற? ஓ, அந்த காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டாங்களா? ஆனால் ஏன் தலையில் கை வச்சுட்ருக்க? அவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்ன? ஏய், நல்ல வேலை நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம், மாப்பிள்ளைய பார்த்தியா நீ? மாப்பிள்ளையா? நீ யாரும்மா சொல்கிற? ஏன் மாப்பிள்ளை நிதிஷை தான் சொல்கிறேன். நிதிஷை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கடி, அது உனக்கு தெரியலையா? என்ன, அவங்கள எதுக்காகம்மா போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க? இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு புரியுதே இல்லையோ? ஏதோ போதையை எடுத்துக்கிட்டதா சொல்லி எல்லா பசங்களையுமே போலீஸ்காரங்க வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி தான் நிதிஷ் தம்பியை ஏற்றிட்டு போனாங்க. என் தம்பி கூட என்னை பார்த்தும் பார்க்காம ஏதோ தனியாக பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போகுதுடி. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு இதெல்லாம் புரியுது இல்லையா? உடனே இனிய மனசுக்குள்ளேயே, ஐயோ, அப்போனா இவங்க போதை வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மறுபடியுமே இங்கே இது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயம் லீக் ஆகிருக்கும். ஸோ பழைய கதை மாதிரியே மறுபடியுமே போலீஸ் வந்து இவங்களை கைது பண்ணியிருக்கு. இப்போது அம்மா வேற இதை பார்த்துட்டாங்க, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு
தலையில் கை வச்சுக்கிட்டு, அம்மா நீ ஓவராக யோசிக்காத, அதெல்லாம் நிதிஷா இருக்காது, நீ தேவையில்லாமல் வேற யாரையோ பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன்னு சமாளிக்க பார்க்க, ஆனால் பாக்கியாவும் ஏய் எனக்கு என்ன கண்ணு குருடு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கு இப்போ மாப்பிள்ளைய இங்கே பார்த்தது கூட அவ்வளோ ஆச்சரியமாக தெரியல, நீ இப்படி மாப்பிள்ளை இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சமாளித்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி பேசும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்னன்னு கரெக்டாக கேட்க இனியாவும், அம்மா நீ உளர்றம்மா. நான் உளர்றேனா? முதல்ல இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், அங்கே நிதிஷ் இருக்காங்களான்னு பார்க்குறேன், அப்படி மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சுதாகரோட குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக போக, அதை உடனே தடுத்து நிறுத்தின இனியாவும், அம்மா தேவையில்லாமல் இல்லை அங்கே போக தேவையில்ல, அங்கே போனால் ஒரு வேளை நீ தான் அவங்களோட மாமியாருன்னு தெரிய வந்தா கண்டிப்பாக அவங்க உன்னையுமே ஏதாவது தரக்குறைவாக நடத்த வாய்ப்புகள் இருக்குமா, அதனால வேண்டாம் நீ போகாத. ஏய் என்ன இதோ இங்கெல்லாம் மாப்பிள்ளையே இருக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன அது நிதிஷ்தான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாரு உண்மையை சொல்லு, இந்த பழக்கம் மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே இருக்கணும் உனக்கு நல்லா தெரியுமா? தெரியுமா? என்னடி இவ்வளோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க? இரு இப்போவே நான் இந்த விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். அவருக்கும் ஏற்கனவே தெரியுமா? நினச்சேன், நான் அப்போவே நினச்சேன், 2 நாளாக நீங்கள் 2 பேரும் சரியே கிடையாது. நான் தான் இன்றைக்கி காலையிலேயே உங்ககிட்ட கேட்டேன்ல, என்ன விஷயம் என்ன ரகசியம் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்குது, என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறியான்னு. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு என்னை ஏமாற்றிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு சொல்லாமல் வச்சுருந்துருக்கீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நீ என்னை பற்றி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கன்னு கத்த ஆரம்பிக்க இனியாவோ, அம்மாமா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாமல் இரு, இன்னும் இங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் தான் இங்கேருந்து கிளம்பி ட்ரக்ஸ் விஷயத்தில் மாட்டி போலீஸ் கூட போனாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்னையுமே ஒரு பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவுமே பேசாமல் நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட லீவை அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ இன்னும் ஒரு 2 நாளைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து பாக்கியாவை கூட்டிட்டு உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு போக, ஆனால் பள்ளியிலேயே பாக்கியா இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம், இந்த விஷயம் மட்டும் உன்னோட பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இப்போதைக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்னோட ஹோட்டலுக்கு போ. சரிம்மா, நான் நினச்சிதானே நீ சொல்லியிருக்கேன், பரவாயில்ல நம்ம ஹோட்டலுக்கே போகலாம், ஆனால் அங்கே செல்வி ஆண்டி இருக்காங்களே, எப்படி இருந்தாலும் அவகிட்ட நான் இதை சொல்ல தான் போகிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, முதல்ல நீ ஹோட்டலுக்கு கிளம்பி போன்னு உடனடியே அவங்களோட ஃபோன் எடுத்து கோபிக்கு கால் பண்ணி, ஹலோ கோபி எங்கே இருக்கீங்க? நான் இங்கே க்ளவுட் கிச்சனில் தான் இருக்கேன் பாக்கியா, என்ன ஏதாவது விஷயமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன திடீர்னு எனக்குலாம் கால் பண்ணியிருக்கல, அதனால தான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை, உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், முதல்ல எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு உடனடியாக என்னோடய ஹோட்டலுக்கு கிளம்பி வாங்க. சரி சரி பாக்கியா, நான் உடனே வந்துடுறேன், என்ன ஏதாவது பிரச்சனையா என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு கோவத்தில் ஃபோனை கட் பண்ண கோபியும் பயந்து போய், என்ன பாக்கியா நம்ம மேலே கோவமாக இருக்க மாதிரி தெரியுது, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம், நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையே, ஒருவேளை ஹோட்டலில் மறுபடியும் அந்த கவுன்சிலர் மூலியமாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போ, சரி முதல்ல நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தி போட்டுட்டு பாக்கியோட ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க. ஆனால் அங்கே அதுக்கு முன்னாடியே ரீச் ஆன பாக்கியாவும் இனியாவும் டென்ஷனோட சேரில் போய் உட்கார, இதை பார்த்த செல்வியும் நிலைமை புரியாமல் அவங்கள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியா பாப்பாவில் நீ இல்லாமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன், உனா பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுதுக்கா. சரி பாப்பா உனக்கு என்ன காஃபி தானே, இது இப்போவே எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் அக்கா அங்கே போனியே அவங்க என்ன சொன்னாங்க? ஏதேதோ சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ விஷயம் கிடையாது, நீ போய் எனக்கு சூடாக டீ எடுத்துகிட்டு வா. என்ன டீ கேட்குற, என்னக்கா தலை வலிக்குதா, ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் அதை அப்புறமா சொல்கிறேன், நீ போய் டீ எடுத்துகிட்டு வா. சரிக்கா, இப்போ சொல்லிக்கினியா முழுசா என்கிட்ட எல்லா உண்மையுமே இப்போ சொல்லியே ஆகணும், இல்லைனா நடக்கிறதே வேற. சரிம்மா நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், ஓகேவா? முதல்ல சொல்லு, டென்ஷன் ஆகணுமா வேண்டாமன்றா நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரிம்மா, முதல்ல இந்த ஃபோட்டோவையும் இந்த ஆர்டிக்கலையும் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை பற்றி இதுக்கு முன்னாடி வெளிவந்த ஃபோட்டோ ஆர்டிக்கல் சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கிய கிட்ட காட்ட, அதை பார்த்துட்டு பாக்கியா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அதே சமயம் பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் டீ காஃபி எடுத்துகிட்டு வர போன செல்வியுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக்கில் அவங்களோட கையிலேருந்து டீ காஃபி டம்ளரை கூட கீழே விட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பதறாத இனியாவும், சரி நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன்னு நின்றுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த செல்வியும், அக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய பூகம்பத்தையே பாப்பா சொல்லியிருக்கு, ஆனால் என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குக்கா,
ஏன்க்கா என்ன ஆச்சு? அதான் எனக்கும் புரியல செல்வி. இனியா நீ முதல்ல உட்காருன்னு அவங்களோட கையை பிடிச்சு சேர்ல உட்கார வச்சுட்டு, நீ எவ்வளோ வருத்தத்தில் இருக்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் இன்னைக்கு காலையில் ஏன் உங்கள் அப்பா என்கிட்ட உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாங்கன்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னால் ஏன் இதை நம்ப முடியலன்னு தான் தெரியல. ஏன்னா கண்டிப்பாக இப்படிலாம் நடக்க வாய்ப்பு கிடையாதுல்ல. மாப்பிள்ளை நல்லா தானே பேசுனாங்க அப்படின்னு சொல்ல இனியாவும், அம்மா இதுக்கு முன்னாடி நீ இதை நம்பியிருக்க கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கே நீ நேரடியாகவே நடந்ததை பார்த்துட்டல்ல. என்னக்கா என்ன பார்த்த நீ? பாக்கியாவும் கொஞ்சம் சோகத்தோட, இன்னைக்கு ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன்ல, அங்கே திரும்பி வரும்போது அங்கே ஏதோ போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, இல்லை போதையை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சில பேரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே நான் நிதிஷ் தம்பியை பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஷாக்கான செல்வியும், அக்கா கண்டிப்பாக அது தம்பியாக இருக்க வாய்ப்பு கிடையாதுக்கா. செல்வி ஆண்டி நீங்கள் நடக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களோட மனசை எவ்வளோதான் தேத்திக்கிட்டாலும் அதுதான் உண்மை. வேற வழியே கிடையாது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு கூலாக பேச இதை பார்த்த பாக்கியாவும் மனசுடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருனியா. ஏற்கனவே நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே நான் என்னோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நானுமே இதில் அமைதியாக இருந்துட்டேன் பார்த்தியா. அதுதான் என்னோட தப்பு. என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இனியான்னு கதற ஆரம்பிக்க இனியாவும், அம்மா ஏம்மா இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சரியாயிடும், நீ கொஞ்சம் அமைதியாக இருமா. எப்படி என்னால் அமைதியாக இருக்க முடியும்? என்னால் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலடி. இப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டியும் உங்கள் அப்பாவும் தான். ஆனால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையவே மொத்தமாக அவங்க அழிச்சிட்டாங்கல்ல, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே உனக்காக தான் நான் கனவு கோட்டையாக கட்டின அந்த ஹோட்டலையும் இழந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுவும் வெறும் கையில் நின்றுட்டு இருந்தாலும் நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன். ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சிட்டு நான் அப்படி இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமா அப்படி இருக்கவே போகிறதில்ல. உன்னோட வீட்டுக்காரங்களுக்கு இல்லை என்னோட சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு இதுக்கப்புறமா தான் நான் யாருன்னு காட்ட போகிறேன்னு கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இனியாவும் இந்த விஷயத்துலையுமே காமெடி பண்ணுற மாதிரி, அப்பனா சுதாகர் அங்கிளோட கதி அதோ கதி ஆக போது போலயே. செல்வி ஆண்டி சீக்கிரமா வேலையை விட்டு நின்னவங்க எல்லாரையுமே கூப்பிட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். என் அம்மா எப்படியும் பழையபடி தன்னோட 2 ஹோட்டலையுமே கைப்பற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கூலாக அங்கேயே வேலை செய்யலாம். ஆனால் என்ன வேலை பெண்டு கலர போகுதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க செல்வி ஆண்டியும், இனியா பாப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எப்படிப்பா உன்னால் சிரிக்க முடியுது? அதெல்லாம் பழக்கிக்கிட்டேன். அப்போ கரெக்டாக பாக்கியா சொன்னதுக்காக கோபியுமே அங்கே கிளம்பி வர இதை பார்த்த பாக்கியா கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கோபியோட கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறையை விட்டு, நீங்கள் என் வாழ்க்கையை மட்டும் நாசம் பண்ணலை, என் பொண்ணோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணிட்டீங்கல்ல. உங்களை நான் மன்னிச்சு இப்போது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்போவே உங்களால் எல்லாம் சரியான முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டு என் பொண்ணோட வாழ்க்கையில் நான் முடிவெடுத்துருந்துருக்கணும். ஆனால் அதை எடுக்காமல் விட்டது தான் ஏன் தப்புன்னு இப்போ எனக்கு நிரூபிச்சிட்டிங்கல்ல. இதில் ஷாக்கான கோப்பியும், இனியா என்ன நடக்குது? எதுக்காக பாக்கியா என் மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்கா? பாக்கியா நான் அப்படி என்ன பண்ணேன்? இனியாவும் பதட்டத்தில், இல்லை அம்மாவுக்கு நிதிஷை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? இல்லை இன்னைக்கு நிதிஷை போலீஸ் கைது பண்ணிட்டு போனாங்க போதை பழக்கத்தை எடுத்துக்கிட்டதுக்காக. என்ன மறுபடியும் அவன் அப்படி பண்ணானா? மறுபடியும் போலீஸ் கைது பண்ணிட்டு போயிட்டாங்களா? என்ன இனியா கிட்ட நீங்கள் வேணா நடிக்கலாம், என்கிட்ட நடிக்க முடியாது. கண்டிப்பாக நிதிஷ்க்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு தானே என் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. வெறும் பணத்தாசையால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் கோபியை கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்க. ஆனால் கோபியும் அழுதுகிட்டே, பாக்கியா நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இனியாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கூட சொல்லு, ஆனால் தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது அதை இன்னுமே அதிகரிக்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்ல பாக்கியாவும், இதுக்கப்புறமா உங்களோட நாடகங்கள் எதையும் நான் நம்பி ஏமாற போகிறதில்ல. இனியா நீ உடனடியாக இப்போ என்கிட்ட வர. முதல்ல உன்னோட மாமனார் சுதாகர் கிட்ட போய் நம்ம பேச போகிறோம். இல்லை அதுக்கு முன்னாடி வா வீட்டுக்கு போகலாம். இவ்வளோ பிரச்சனைக்கும் ஆணி வேற இருந்த உன்னோட பாட்டியை முதல்ல வீட்டை விட்டு துரத்தியாகணும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்படி இல்லைனா அவங்க மறுபடியும் இதில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, நீங்களும் என் கூட வாங்க. உங்கள் அம்மாவை உங்கள் கையோட கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமா என் வீட்டில் அவங்க இருக்கவே கூடாது. ஏன்னா என் பொண்ணு என் கூட அங்கே இருக்க போகிறா. கண்டிப்பாக அவள் அங்கே இருந்தா அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் அவங்கள என்னால் டாலரேட் பண்ண முடியாது. கோபியோ
சரி பாக்கியா, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு உடனடியா பாக்கியா கூட கிளம்பி வர. ஸோ கைஸ், ஒரு வழியா பாக்கியா ஈஸ்வரி நம்ம கூட இருந்தா கண்டிப்பா நம்மள நிம்மதியா வாழவும் விட மாட்டாங்க, அதே சமயம் நம்மளோட பொண்ணையுமே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரேடியா ஈஸ்வரியை வீட்டை விட்டு துரத்துற ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ பாக்கியா இந்த முடிவை ஆரம்பத்திலே கொஞ்சம் சீக்கிரமா எடுத்திருந்தா நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வழியாக இந்த பிரச்சனை பாக்கியாவோட கைக்கு போயிடுச்சு, கோபியோட கைக்கு போய் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பாக்கியாவாவது இந்த பிரச்சனையை கரெக்டாக அவங்க ஸ்டைலில் முடிச்சு வைப்பாங்களா? இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த விஷயத்தில் சுதாகர் தலையும் உருள போகிறது உண்மைதான். ஸோ அவங்களுக்கு பாக்கியா என்னென்ன டார்ச்சர்லாம் கொடுக்க போகிறாங்க, பாக்கியாவோட சுயரூபத்தை சுதாகர் இதுக்கப்புறமா தான் கரெக்டாக பார்க்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இனியா இதுதான் தன்னோட தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இல்லாமல் பாக்கியா மாதிரியே துணிச்சலான ஒரு முடிவை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.